வணக்கம் AstraStock தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன, மார்க்கெட்டில் ஸ்டாக் அனலைசர்ஸ்க்கும் ஒரு கம்பெனியோட அனலைசர்ஸ்க்கும் இந்த ஸ்டாக் அவுட்ஸ்டாண்டிங் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னா அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStock தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கை வந்துட்டு ரெண்டு ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா EPS ஃபார்முலா. அது வந்துட்டு ஏர்னிங் பர் ரேஷியோ. இதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடில் இது போகும். அண்ட் செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஃபார்முலாவுக்கு இந்த ஸ்டாக் அவுட்ஸ்டாண்டிங் அதாவது ஷேர் அவுட்ஸ்டாண்டிங்கை வந்துட்டு யூஸ் ஆகுது இந்த ஃபார்முலாலாம் டிரைவ் பண்ணுறதுக்கு. எப்பயும் போல் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் LIC வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். LICனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை தான் அவங்களால இஷ்யூ பண்ண முடியும். இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு ஷேர். அதாவது இப்போ LICலேருந்து ஒரு 1 lakh ஷேர் அவங்க வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த 1 lakh ஷேரில் அவங்க எல்லாத்தையுமே அதாவது எல்லா ஷேர்ஸையுமே இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் ஒரு 30,000 ஷேர்ஸ் மட்டும் அவங்க வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. பேலன்ஸ் வந்துட்டு 70,000 ஷேர்ஸ் வந்துட்டு கம்பெனியே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க கம்பெனியோட மெஜாரிட்டி ஷேர்ஸை வச்சிருக்கிறதுனால அவங்க தான் அந்த கம்பெனியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற அத்தாரிட்டியில் இருப்பாங்க. இந்த பேலன்ஸ் உள்ள 30,000 ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் இஷ்யூடு ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 30,000 இஷ்யூடு ஷேர்ஸ்லேயும் எல்லா ஷேர்ஸுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் ரெண்டு விதமாக வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் கேட்டகரி. செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டட் கேட்டகரி. என்ன இந்த ரெஸ்ட்ரிக்டட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட 30,000 ஷேர்ஸில் LICயோட எம்ப்ளாயீஸ்க்கும் அண்ட் இன்சைட்க்கும் அவங்க வந்துட்டு ஒரு சில ஷேர்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்களா இருக்கும், இல்லை அவங்க வாங்கியிருப்பாங்க. இந்த ஷேர்ஸ் எல்லாம் அந்த எம்ப்ளாயி டைரெக்டாக அவங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. செபிட்ட அவங்க வந்துட்டு அவங்க பெர்மிஷன்ஸ் வாங்கணும். இது போல் நிறைய வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஷேர்ஸ் கேட்டகரியில் வரும். அண்ட் செகண்ட் ஒன்னான ஃப்ளோட் ஷேர் கேட்டகரியில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருக்கிற எல்லா ஷேர்ஸ் அதாவது LICயோட எல்லா ஷேர்ஸும் இந்த ஃப்ளோட் ஷேர்ஸ் கேட்டகரியில் வரும். இந்த ஃப்ளோட் ஷேர்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் LICயோட ஷேர்ஸ் வந்துட்டு அண்டர் வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து அவங்க இஷ்யூ பண்ண அந்த 30,000 ஷேர்ஸ்லேருந்து அவங்க திரும்பி ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம். அந்த 30,000 ஷேர்ஸ்லேருந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைபேக் ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 30,000 ஷேர்ஸ்லேருந்து ஒரு 5,000 ஷேர்ஸ் வந்துட்டு அவங்க பைபேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30,000 மைனஸ் 5,000 அதாவது 30,000 இஷ்யூட் ஷேர்ஸ் மைனஸ் 5,000 பைபேக்டு ஷேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25,000 அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். இந்த பேலன்ஸ் இருக்கிற மீதமுள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற 25,000 ஷேர்ஸ் தான் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணாமல் ட்ரேடிங்கில் ஒரு கம்பெனியவோ ஒரு ஸ்டாக்கையோ நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்பவே ஆபத்தானதாக இருக்கும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் நிறைய உள்ள கம்பெனியை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே ட்ரேட் பண்ணலாம். அந்த கம்பெனி ஒரு ஸ்டாண்டர்டைஸ் கம்பெனியாக இருக்கும். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.